இயற்கை எழில்மிகு அமைதியும் அழகும் நிறைந்த ஒரு பகுதியில் அதே மாதிரி ப்ளஸ் ஸ்பிரிச்சுவலான ஒரு பகுதியாகவும் இருக்கக்கூடிய நம்ம மருதமலையில் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 சென்ட் இடத்துல ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கம்ப்ளீட் ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனில் அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ். கோயம்புத்தூர் மக்களும் சரி, வெளியூர் மக்களும் சரி, நிறைய பேர் மருதமலைக்கு வந்திருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் மருதமலைக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான இடத்துல இயற்கை எழில்மிகு அமைதியும் அழகும் நிறைந்த ஒரு பகுதியில் அதே மாதிரி ப்ளஸ் ஸ்பிரிச்சுவலான ஒரு பகுதியாகவும் இருக்கக்கூடிய நம்ம மருதமலையில் ஐஓபி காலனியில் ஒரு அழகான ஒரு கிழக்கு பார்த்து ஆர்கிடெக்ட் ஹவுஸ் வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் லா காலேஜ், பாரதியார் யூனிவர்சிட்டி எல்லாமே இருக்குது. ரொம்ப அழகாக ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனில் கம்ப்ளீட் 360 டிகிரிலே ஹில் வியூவில் இருக்கிற மாதிரி கட்டியிருக்கக்கூடிய இந்த அழகான வீட்டோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு செயின்ட் கோபின் டஃபன் கிளாஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வச்சு அழகான ஒரு பர்கோலா வந்து ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 40க்கு 50 சைஸ்க்குமே வந்து கம்ப்ளீட் வந்து பில்லர் கொடுத்து காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. காம்பவுண்ட் வால் மேலே இருக்கக்கூடிய அந்த கேட் லேம்ப்பு, அந்த ஃப்ரண்ட் எம்எஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்க அந்த க்ரூ காடிஸு, அதே மாதிரி இந்த 16 ஃபீட் ஓப்பனபிள் ஸ்லைடிங் கேட்டு, இது எல்லாமே இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி வீட்டை வந்து ரோட்ல இருந்து நல்லா ஒரு ஹைட் ஏற்றி ஈஸியாக வந்து தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வராத மாதிரி, டஸ்டெல்லாம் உள்ளே வராத மாதிரி நல்லா ஹைட் வச்சு வீடு வந்து கட்டியிருக்காங்க. ரேம்ப்பு ரொம்ப அழகாக வந்து கார் மேலே போகிற போது இடிக்காத மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் 2 சைட்லையுமே வந்து நீங்கள் செடிகள் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு அழகாக ரிட்டைனிங் வால் கட்டி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா சன்சைடு சைடு பில்லர் ப்ரொஜெக்ஷனு, இது எல்லாமே ரொம்ப அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே சன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி போர்டில் வந்து ஃபினிஷ் பண்ணி அங்கங்கே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பால்கனி ஏரியாவில் அந்த எஸ்எஸ் ரேலி அந்த டஃபன் கிளாஸ் ஃப்ரண்ட்டில் லூரோஸ்ங்கிற மெட்டீரியலில் ஒரு க்ரூ காடி செட்டப்பில் வந்து அட்டகாசமாக வந்து உங்களுக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டோட எக்ஸ்டீரியர் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பார்க்குறக்கு ஒரு மைல்டான பெயிண்டிங் கலர் யூஸ் பண்ணி ஒரு நீட்டாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர் ரொம்ப அழகாக பார்த்துட்டோம். வீட்டுக்குள்ளே போய் இன்னும் என்னென்ன மாதிரிலாம் டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன். ஏன்னா ஆர்கிடெக்ட் பில்டிங் காட்டி வென்டிலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. உள்ளே போய் இந்த வீட்டை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். வாங்க உள்ளே போகலாம். நம்ம வீட்டோட உள்ளே வந்தாச்சுங்க. வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா வந்து கம்ப்ளீட் எல்லாமே வந்து பேவர் பிளாக் போட்டு உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது. வீட்டை சுற்றி வர நீட்டாக நீங்கள் ஆடப்பாடலாம் நடந்து வர்ற மாதிரி நல்லா கேப் விட்டு வந்து வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லான் ஏரியாவெல்லாம் பண்ணி கம்ப்ளீட் வீட்டை சுற்றியுமே வந்து உங்களுக்கு வீட்டை ஃப்ளோரிங் எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி அங்கங்கே வந்து டேப் கொடுத்துருக்காரு. வீட்டோட ஜலமூலையில் போர்வெல் வந்து 500 அடிக்கு போட்டிருக்காரு. அதே மாதிரி தண்ணி தொட்டி வந்து ஒரு 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் தண்ணி தொட்டி போட்டிருக்காரு. இபி லைன் வந்து 3 ஃபேஸ் இபி லைன் வாங்கி வச்சிருக்காரு. இந்த பக்கம் ஒரு டெக் ஏரியா வந்து வருது. அதாவது லிவிங் ரூம்ல இருந்து நீங்க வெளியே வந்து நின்று இந்த லான் ஏரியாவையுமே இந்த ஹில் வியூவையும் வந்து நீங்க ரசிச்சுக்கிற மாதிரி அழகா நீட்டா வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பரா இருக்கு. இந்த டெக் ஏரியா, இந்த லான் ஏரியா எல்லாமே சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வீட்டோட பேக் சைடு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஸ்கொயர் ஏரியா இருக்குது. கம்ப்ளீட்டாக வீட்டை சுற்றியுமே பேவர் பிளாக் போட்டார். அதனால் வந்து உங்களுக்கு வீடு வந்து எங்கேயுமே டஸ்ட் படியாமல் எப்போவுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி வந்து நீட்டாக பண்ணியிருக்காரு. ஒயிட் வாஷ் பண்ணுறக்கோ எதுக்குமே வீட்டை சுற்றி வர்றதுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக போயிட்டு வரக்குமே கம்ப்ளீட்டாக நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஆர்கிடெக்ட் பில்டிங்னா சொல்லவா வேணும், உங்களுக்கு அந்த மாதிரி நீட்டாக கட்டியிருக்காங்க. இந்த லான் ஏரியாவிலேருந்து கம்ப்ளீட் இந்த மருதமலை ஹில் வியூ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. வீட்டுக்குள்ள உள்ளே போய் எந்த மாதிரி எல்லாம் ரூம் சைஸஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்துலாம் வாங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர் பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். வீட்டுக்குள்ளே உள்ளே வந்து வீட்டோட செட் பேக் ஏரியா, லான் ஏரியா எல்லாமே தெளிவாக பார்த்தாச்சு. இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்தவுட் இன்டீரியரில் இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 4.5 சென்ட் இடம் இந்த 1550 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 95 லட்ச ரூபா வருது. நீங்கள் இதை கம்ப்ளீட் வந்து கிச்சன் எல்லாமே வந்து நீங்கள் மாடலர் கிச்சன் வார்ட்ரோப் எல்லாம் பண்ணி டிவி யூனிட் எல்லாம் பண்ணி ஃபால் சீலிங் எல்லாம் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் 1 crore ரவுண்ட் ஆஃபாக வந்து உங்களுக்கு ரேட் வருது. ஸோ எந்த ஆப்ஷனில் வேணாலும் நீங்கள் இந்த வீட்டை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ள உள்ளே போய் உள்ளே எந்தெந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க உள்ள போகலாம். நம்ம வீட்டோட லிவிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா 4x2 டைல்ஸ் வந்து போட்டு நீட்டாக லே பண்ணியிருக்காங்க. டைல்ஸோடைய கலர் வந்து வாலோட கலர் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப அழகாக லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட கம்ப்ளீட் வால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 கோட் பட்டி பார்த்து 1 கோட் ப்ரைமர் 2 கோட் எமல்சன் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. லிவிங் ஏரியா சீலிங் எல்லாமே வந்து ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. ஃபேன் பாயிண்ட் எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்கு. சுவிச்சஸ் எல்லாமே வந்து லெக்ரன் சுவிச்சஸ் வந்து யூஸ் பண்ணி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ரூமோடைய ஹைலைட் பாயிண்ட் என்ன அப்படின்னா லிவிங் ரூமோட லெஃப்ட் சைடில்
வந்து 10x10ல பெரிய விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைடு கார்னர்ல ஒரு ஓப்பன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் டோரை வந்து ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா டெக் ஏரியாவுக்கு வந்துக்கலாம். டெக் ஏரியால இருந்து நீங்க இந்த கம்ப்ளீட் ஹில் வியூ பார்த்துக்கலாம். ஈவினிங் டைம்ல ஒரு டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு லான் ஏரியா வந்து கொடுத்துருக்கு. பூச்செடிக எல்லாமே வந்து வச்சுக்கலாம். நீங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம். ஸோ இந்த வீட்டில் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எம்எஸ் கிரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் இன்னும் ஃபிட் பண்ணல. எம்எஸ் கிரில் ஃபிட் பண்ணி தான் இந்த வீட்டை சேல் பண்ணுவாங்க. ஸோ சேஃப்டி வைஸ் இந்த இடத்துல அன்டியா வராது. அது யாரும் வந்து டவுட்டா நினைச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு விண்டோ வந்து பாத்தீங்கன்னா 6x6 அளவுல வந்து எம்எஸ் கிரிலோட ஓப்பன் ஸ்லைடிங் டைப் யூபிவிசி விண்டோ வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீட்டோட லிவிங் ரூமை கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. உனக்கு அடுத்தது பெட்ரூம், கிச்சன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம் எல்லாமே தெளிவா பார்த்துலாம் வாங்க. இந்த வீட்டோட லிவிங்ல இருந்து கிச்சன் கம் டைனிங் வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு பெரிய ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்ட் பில்டிங்கோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஓப்பன் கொடுப்பாங்க. ஸோ நல்ல வென்டிலேஷன் இருக்கு வீடு கம்ப்ளீட்டாவே. இந்த கிச்சனும் டைனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16x8 அப்படிங்கிற அளவுல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு. என்னடா லாஃப்ட் இல்ல, டேபிள் டாப் இல்ல, எக்ஸாஸ்ட் ஃபேன் இல்ல அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு வந்து நீங்க வந்து இன்டீரியரோட எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து காட்டு, டிவி யூனிட், வார்ட்ரோபு, மாடலர் கிச்சன் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல எனக்கு இன்டீரியர் வேண்டாம், இதே கண்டிஷனுக்கு வேணும்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ கிரானைட் டைல்ஸ் வந்து செலக்ட் பண்ணி டேபிள் டாப் எல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்காக இந்த ஒரு ஒர்க் மட்டும் பெண்டிங் வச்சிருக்காங்க. இதுவும் அந்த கிரில் ஒர்க் மட்டும்தான் பெண்டிங். மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவா பண்ணியிருக்காங்க. கிச்சன் டைனிங்கை பத்தி தெளிவா பார்த்தாச்சு. இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூமை பத்தி தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரோடைய பெட்ரூமோடைய டோர் ஃப்ரேம், டோர் ஷட்டர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ல போட்டிருக்கு. இது சால் வுட்ல போட்டிருக்கு. அதே மாதிரி லாக் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியல்ல போட்டிருக்கு. டோர் பாக்குறதுக்கு வால்நட் கலர்ல நீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் ஓபன் பண்ணி போனா உள்ள உங்களுக்கு 11x11ல ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் வந்து வந்துருது. 2 விண்டோ வந்து உங்களுக்கு வித் எம்எஸ் கிரிலோட வந்துருது. லெக்ரன் சுவிச்சஸ், லைட் பாயிண்ட், ஃபேன் பாயிண்ட், ஸ்பாட் லைட் பாயிண்ட் எல்லாமே பக்காவா கொடுத்துருக்கு. ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட், நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம் டாய்லெட் வந்துருது. ஸோ நல்ல பெரிய பாத்ரூம், உங்களுக்கு வென்டிலேட்டர், கம்ப்ளீட் வால் வந்து மேலே சீலிங் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து பிராண்டட் சானிடரி ஃபிட்டிங்ஸ் தான் போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் பிவிசி மெட்டீரியல்ல டோர் வந்து போட்டிருக்கு. ஸோ நல்லா நீட்டாக குவாலிட்டியா இருக்கு. இனி கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம், கிச்சன், டைனிங், லிவிங் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம், அதோட அட்டாச் பாத்ரூம், டாய்லெட், பால்கனி ஏரியாவெல்லாம் தெளிவாக பார்த்துலாம் வாங்க. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் பத்தி தெளிவா பார்த்துட்டோம். இந்த ஸ்டெப்பு கீழே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோடைய ரொம்ப அழகான விஷயத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டெப்பு தான். இந்த ஸ்டெப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல எஸ்எஸ் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்பு வந்து பாத்தீங்கன்னா கீழே நல்ல ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் லெக் ஒன்று கொடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா வுட்டன்லயே வந்து உங்களுக்கு ஸ்டெப் வந்து டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இது ஒரு வால்நட் கலர்ல வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப் வழியா மேலே போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பத்தி தெளிவா பார்த்துடலாம் வாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வரக்கூடிய இந்த ஸ்டெப் வந்து நல்ல ஒரு ஹெவியான ஸ்டீல் லெக் ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதுல நல்லா வந்து உடன்லயே ஸ்டெப் போட்டிருந்தாங்க. ஸோ இது நல்லா ஈஸியா வந்து பிரேக் ஆகாது, உடையாது, நல்லா எவ்வளவு வெயிட்டை தாங்குற அளவுக்கு நல்லா நீட்டா தான் டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. உங்களுக்கு சைடு சப்போர்ட்டுக்கு எஸ்எஸ் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோடனே ஒரு சின்ன ஒரு ஃபோயர் ஏரியா வந்துருது. கம்ப்ளீட் ரூஃப் கவர் பண்ணிருக்கு. உங்களுக்கு ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. கீழே வந்து பெட்ரூமோடைய டோர் எப்படி பார்த்தோமோ அதே சேம் குவாலிட்டியில இந்த பெட்ரூம் டோர் இருக்கு. ஓபன் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னு சொன்னா நல்லா வந்து 16x10 அளவுல வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். உங்களுக்கு லாஃப்ட், உங்களுக்கு வார்ட்ரோப் டிசைன் பண்ணிக்கிற மாதிரி அந்த செல்ஃப் எல்லாம் வந்து பிளான் பண்ணி நல்லா வந்து பார்ட்டிஷன் பண்ணி கட்டி வால் கட்டியிருக்காங்க. நல்லா வென்டிலேஷன் உள்ள இருக்கு. எம்எஸ் கிரில் வித் யூபிவிசி விண்டோ வந்துருது. கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு 2 கோட் வந்து பட்டி பார்த்து, 1 கோட் பிரைமர், 2 கோட் எமல்சன் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்ல ஏசி பாயிண்ட், ஸ்பாட்லைட் பாயிண்ட், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் லேம்ப் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் நல்ல பெரிய சைஸ்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான அட்டாச் பாத்ரூம் டாய்லெட். கம்ப்ளீட் உங்களுக்கு கிரவுண்ட்ல இருந்து சீலிங் லெவல் வரைக்கும் டைல் லே பண்ணிருக்கு. பிராண்டட் சானிடரி ஃபிட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இப்ப வீடு புது வீடா இருக்கிறதுனால யார் வந்து உள்ள பாக்குறவங்க யூஸ் பண்ணிருக்கூடாங்கிறதுக்காக வந்து எது போடாம வச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் இந்த பெட்ரூமுக்கு வந்துருது.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பத்தி பார்த்தாச்சு. இன்னொரு பெட்ரூம் இருக்கு, அதை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றோம் வாங்க. நல்ல ஒரு 11x11 ஒரு பெரிய பெட்ரூம் வந்து உங்களுக்கு மேலே வந்துருது. அதை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்யார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ட்யார்டில் மேலே வந்து உங்களுக்கு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் போட்டு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டிருக்காங்க. இதில் மழை வெயில் எதுவுமே உள்ளே வந்து வராது, ஆனால் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து மேலே லேயர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டே டைம் நைட் டைம்லேயே ஒரு டே டைம் ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நல்ல வென்டிலேஷன் வந்து உள்ளே வர மாதிரி சூப்பராக இதை டிசைன் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ட்யார்டில் நீங்கள் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ டே டைம்லேயும் சரி நைட் டைம்லேயும் சரி நல்ல உள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. லைட்டே வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதில்லை அதிகமாக இந்த பெட்ரூமுக்கு. அந்த மாதிரி இதை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்த மாதிரி இந்த ஜூனியர் பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் இருக்கு. ஸோ நல்லா ஒரு ஸ்பேசியஸான பாத்ரூம் டாய்லெட். உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ளோர் லெவல்ல இருந்து சீலிங் வரைக்குமே வந்து உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்கு. வென்டிலேட்டர் வந்துடுது. ஸோ இதுலேயே உங்களுக்கு பேண்டேட் சானிடரி ஃபிட்டிங்ஸ் தான் போட்டு கொடுக்க போறாங்க. ஸோ மேலே 2 பெட்ரூம்ங்க வந்து அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. அடுத்து இந்த வீட்டோடைய பால்கனி ஏரியா டெக் ஏரியா எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறது பார்த்துக்கலாம். இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பால்கனி ஏரியா வந்து பெட்ரூம்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி பால்கனி ஏரியாவுக்கு வந்தா உங்களுக்கு இங்க நின்றுட்டு கம்ப்ளீட் இந்த ஏரியாவே நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு பால்கனி ஏரியா, ஒரு பார்த்தா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனி ஏரியாவை பார்த்தாச்சு. பால்கனி ஏரியாவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ரேலி போட்டு உங்களுக்கு டஃபன் கிளாஸ் வந்து இந்த பேராபெட் வால் மேலே வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஏரியா. இதுலேருந்து அடுத்தது வந்து அந்த பக்கம் டெரஸ் ஏரியா இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மாஸ்டர் பெட்ரூம். அதே நேர் ஸ்டெப்லேருந்து நேர் சைடு நேராக வந்தீங்கன்னா உள்ள ஒரு பெரிய 11x11 பெட்ரூமு, கோர்ட்யார்டு, பால்கனி எல்லாமே இருக்கு. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரஸ் ஏரியா வந்தது. டெரஸ் ஏரியாலேருந்து மேலே மொட்டை மாடிக்கு போறதுக்கு உங்களுக்கு எல்லா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு டெரஸ் ஏரியா வந்துடுது. இதில் வந்து ஒரு ஸ்டீல் லேடர் கொடுத்துருக்காங்க. இது மேலே சின்டெக்ஸ் டேங்க் வச்சிருக்கிற மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு இந்த லேடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவே எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எம்எஸ் கிரில்ல வந்து உங்களுக்கு கைப்பிடி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இங்கிருந்து நீங்கள் கம்ப்ளீட் இந்த மருதமலை டெம்பிள், மருதமலை ஹில் எல்லாமே வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் நல்ல ப்ரீஸான ஏர் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ சூப்பரான ஒரு மனசுக்கு நிம்மதியான அழகான ஒரு லொக்கேஷனாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் மேலும் உங்களுக்கு என்னென்னலாம் டவுட் இருக்கோ கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடவள்ளிக்கு அடுத்தது மருதமலையில் லா காலேஜுக்கு ஆப்போசிட்ல ஐஓபி காலனியில் எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு. மருதமலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 184 அடியில் ஒரு மிக உயரமான ஒரு முருகன் ஸ்டாட்டு வரப்போகுதுன்னு. ஸோ ஒரு நல்ல ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய மருதமலை மறுபடியும் பெரிய பிரபலமாக போகுது இந்த ஸ்டாட்டு வர்றதுனால. ஸோ இது வந்து இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சீங்க அப்படின்னு சொன்னால் மேலும் மேலும் உங்களுக்கு இதோடைய அப்ரிசியேஷன் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் எல்லா ஃபெசிலிட்டிஸோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டை கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு சைட் விசிட் பண்ணுங்க. வீட்டை வந்து நேரில் தெளிவாக உள்ள எல்லாமே பாருங்க. வீடியோவில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இருந்தாலும் நேரடியாக நான் காமிச்சிருக்கிற விஷயத்தை நீங்கள் நேரடியாக வந்து ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இன்றைக்கே வந்து விசிட் பண்ணிவிட்டு 2025 உங்களுடைய கனவு வீட்டை வந்து நிஜமாக்குங்க. வாழ்க வளமுடன், வளர்க இடமுடன். நன்றி.